பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான பொருள் எண்ணெய், பெருங்காயம், சாம்பார் பொடி, இடித்த பூண்டு, கருவேப்பிலை, கடலை மாவு, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் 2, காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா 2, தக்காளி. தாளிக்கிறதுக்கு தேவையானது கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மஞ்சப்பொடி, உப்பு, வெல்லம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருங்க. பேன் சூடாகட்டும். இப்போது பேன் சூடாகிடுச்சு. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதில் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது கடுகு பொரிஞ்சிடுச்சு. 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இப்போ இது கூட ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 5-6 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க 1/2 ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாத கரைச்சிக்கோங்க. இப்போ இது மாதிரி கட்டி இல்லாத நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலரிட்டு உப்பு கரெக்டாக இருக்குதான்ட்டு வாயில் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு துண்டு வெல்லம் போட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. கடைசியாக ஒரு தடவை உப்பு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு இல்லாத சாம்பார் நல்லா சுவையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள்.